ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொத்து கொத்தாக விழும் என்கிற அளவுக்கு நாம் கடப்பணி ஆற்றுவோம். கொத்து கொத்தாக விழும், ஓட்டு விழும். எதுல விழும்? திமுக அரசாங்கத்துக்கு விழும். அதுல 25% விசிகாவினுடைய ஓட்டாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுகிற 4 வாக்குகளில் 1 வாக்கு சிறுத்தைகளின் வாக்காக இருக்கும். 100 வாக்குகளில் 25 வாக்குகள் சிறுத்தைகளின் வாக்குகளாக இருக்கும். அதே திருமாவளவன் அவர்கள் நல்லா படிச்சிருக்காரு, நிறைய மேக்ஸ்லாம் தெரியும், ஜிஎஸ்டியை பத்திலாம் அவர் சூப்பரா விளக்கம் கொடுத்திருந்தார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம மறந்திருக்க மாட்டோம். ஜிஎஸ்டி எதுக்கு போட முடியும்னா ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு செஸ் போட முடியாது. இது பெட்ரோல்ல தான் செஸ் போடுறாங்க. ஏன்னா பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டில சேர்த்தாலும் செஸ் போடுவாங்கறாங்க. போட முடியாது. அப்படிதான் நாங்க எங்க குறிப்பிட்டோம். இல்ல அப்படி கிடையாது. ஜிஎஸ்டி போட்டாச்சுனா வேற எந்த வரியும் போட முடியாது. செஸ் வந்து அதுல எனக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. செஸ் வந்து எல்லாத்துலயும் இல்ல, குறிப்பிட்டதுல வந்து செஸ் வந்து கூடுதலா தான் போடுறாங்க. திருமாவளவன் அவர்களுடைய ஜிஎஸ்டி விளக்கம் தான் இன்னைக்கு நாடு முழுவதுமா பரவி இருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ திருமாவளவன் அவர்கள் மேக்ஸ்ல கை தேர்ந்தவர் அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளில் 90 விழுக்காட்டுக்கு மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிற ஒரு அரசாக திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்கும். அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில 90 விழுக்காடு அவங்க செஞ்சிட்டாங்க, அதாவது வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். யார் சொல்றாரு? திருமாவளவன் அவர்கள் சொல்றார். ஆனா உண்மை அப்படி கிடையாது ராசா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றார். அந்த பேட்டியை நீங்க பாத்துக்கோங்க. வாக்குறுதி என்னோட சொல்றேன். 2246 வாக்குறுதி. பெண்களுக்கு வந்து நாங்க அரசாங்க வேலை வாய்ப்புல 40% முன்னோக்கி கொடுப்பது, 332 நீட் 7.5% 10% ஒதுக்கீடு வந்தது, 196 நாங்க பிரைவேட் ஜாப்ல பூராமே 75% லோக்கலுக்கு கொடுப்போம்னு சொன்னது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 221 இபி பில்லு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கிறத 1 மாசத்துக்கு பண்ணி தருவோம்னு சொல்லி நம்ப வச்சு கழுத்தெடுத்தாங்க. ஏன் நான் அதான் திருப்பி கேட்கிறேன், செய்யாததுதான் அதிகமா இருக்குது, செஞ்சது கம்மி. திமுக வந்து அவங்க அரசியல் படிக்கிறத போய் முதல்ல மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும். அப்ப 98% நாங்க நிறைவேற்றிட்டோம்னா 497 8 வாக்குறுதி தான் இது வரைக்கும் நிறைவேற்றாம இருக்கா? ஒரு சின்ன பச்சை குழந்தை நீ தமிழ்நாட்டில் ஒத்துக்குமாத? பேட்டியை பார்த்திருப்பீங்க. 90% விழுக்காடு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்களுடைய மேக்ஸ் எப்படி பல்லிழித்திருக்கிறது அப்படிங்கிறத நந்தகுமார் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னது தவறு அப்படின்னா கண்டிப்பா திருமாவளவன் அவர்கள் இன்னொரு மேடையில அவர் சொன்னது தவறு, நாங்க இதெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்படின்னா கொத்து கொத்தா விழும், ஓட்டு விழும். ஆனா உங்களுக்கு விழுமா அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கு. பொய்யா சொல்லிட்டு இருக்க கூடாதுல்ல, ஏதாவது கொஞ்சம் உண்மைகளாவது சொல்ல வேண்டும். பொதுவா உண்மைகளில் கொஞ்சம் பொய் கலந்து பேசக்கூடிய நபர்கள் தான் நிறைய அரசியல்வாதிகள். ஆனா பொய்களில் கொஞ்சோண்டு உண்மைகளை மட்டும் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இப்போது நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்படின்னா இந்த 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்களேன். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். கிட்ஸ் பெஸ்டி தொடங்கி 1 இயர் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அந்த 1 இயர் ஆனிவர்சரியை கொண்டாடும் விதமாக இந்த 14ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை கம்ப்ளீட் ஆஃபர். நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் விலை கம்மியாக கொடுப்பேன். அதில் எந்த அளவுக்கு லாஸ் வருதோ அதை நான் இவ்வளோ நாள் சம்பாதிச்ச தொகையை போட்டு அதை அந்த கிட்ஸ் பெஸ்டி டீமுக்கு கொடுப்பேன். உதாரணத்துக்கு 60 ரூபாய் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்கு 30 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா மீதம் இருக்கு 30 ரூபாய் நான் சம்பாதிச்ச என்னுடைய யூடியூப் வருமானம், கிட்ஸ் பெஸ்ட்லேருந்து கிடைச்ச கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தை வச்சு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் 30 ரூபாய்க்கே வரும். அப்படிப்பட்ட ஆஃபர்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப். அதில் தான் புக்ஸாக இருக்கட்டும், டாய்ஸாக இருக்கட்டும், ஆஃபர்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வரப்போகுது. அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு லிங்க் கீழே இருக்குது. இதுவரையில் ஒரு 6 ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பயர் ஆகிருக்கு. 6 ஆஃபர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது இருக்க போது பாதி உங்களுடைய பணம், பாதி என்னுடைய பணம். ஆனால் அமேசானில் அதை விட 2 மடங்கு 3 மடங்கு கூடுதலாக இருக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ். அது எல்லாத்தையுமே தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அமேசான் ப்ரைஸ் என்ன, நம்ம ப்ரைஸ் என்ன, நம்ம ஆஃபர் ப்ரைஸ் என்ன, இப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ விலை கம்மியாக பொருட்கள் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், உங்கள் வீட்டில் தமிழ் பொக்ஷம் சார்பாக, கிட்ஸ் பெஸ்டி சார்பாக ஒரு ப்ராடக்ட் இருக்க வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கும் வாட்ஸ்அப் சேனலில் இல்லாட்டி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள். ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வேணுங்கிறவங்க உடனே வாங்கிக்கோங்க. டிலே பண்ண 100 ப்ராடக்ட்ஸ் 50 ப்ராடக்ட்ஸ்க்கு தான் அந்த ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அது எக்ஸ்பயர் ஆயிரும். அதனால யார் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்களோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கே கிடைச்சிரும். கோவையில் இன்னைக்கு மக்கள் ரொம்ப பேர் போராடிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, கனிம வளத்தை திருடி போனவங்களை அவங்க வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வழக்கு, அது இப்போது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதில் விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறத செய்தி ஊடகங்கள் என்னால் பார்க்க முடிந்தது. அப்போ அந்த போராட்டத்தை பார்க்கும்போது கனிம வளங்களை திருடிட்டு போனவங்க மேலே வழக்கு போட்டால் விவசாயிகள் ஏன் போராடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி. அப்போதான் தெரிஞ்சு இல்லை கேஸு போட்டதே விவசாயிகள் மீது தான்.
விவசாயிகள் தான் கனிம வளங்களை திருடி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றத பின்னாடி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க கனிம வளங்களை திருடிட்டு போறது எத்தனையோ இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சமூக ஆர்வலர்கள் அதனால உயிரிழந்திருக்கிறார்கள். நிறைய பத்திரிகை நிருபர்கள் அடி வாங்கியிருக்காங்க. கொலை மிரட்டல் வந்திருக்கு. ஆனா அவங்க மீது வழக்கு, அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் மீது கிடையாது. நான் சொல்றது, யார் அடிச்சாங்க, யார் கனிம வளத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. டாரஸ் லாரியா இங்கேருந்து ஒரு இடத்துக்கு அப்படியே கனிம வளம் போகுது அப்படின்னா 3 அடி அதுக்கு கீழே எடுக்கக்கூடிய எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தமானது தான், அது ஸ்கேம் தான், அது திருட்டு தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிந்திருந்தது என்றால் இங்கே இத்தனை கனிம வளங்கள், இத்தனை மலைகள் காணாமல் போயிருக்காது. பல இடங்கள் பள்ளமாக மாறி இருக்காது. ஏரி, புதிய ஏரி உருவாகி இருக்காது. ஏரி உருவானது ஒரு பக்கம் இருக்கும்போது அது எல்லாமே புதைக்குழிகள், மனித புதைக்குழிகளாக நாளை மாற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு நடுவில் இந்த மாதிரி கனிம வளங்களை திருடி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் மீதான வழக்கு, அந்த வழக்கில் நீதியரசர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு, அதற்கு மக்கள் என்ன சொல்றாங்க, மக்களுடைய ஒரு கோரிக்கை என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரும் பேசு பொருள் தான். இதெல்லாம் பேசிட்டோம், இதெல்லாம் மெயின் மீடியாவில் பேசிட்டாங்கன்னா யார் உண்மையிலேயே கனிம வளங்களை திருடுகிறார்கள் அப்படிங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும் பாருங்க. அதனால அதிகமாக இதெல்லாம் பேச மாட்டாங்க. அதை விடுத்து வேற என்னெல்லாம் இருக்கு. விஜய் அவர்கள் 3 நிமிஷம் ஏன் பேசினாரு சார்? அது பேசி முடிச்சு 2 நாள் ஆயிடுச்சு. அதையே போட்டு இன்னைக்கும் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கீங்களே. எத்தனை பேர் புதுசா பேசிட்டாங்க, அதையே நீங்க பேச மாட்டேங்கிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுதா இல்லையா? மனுஷனா இருந்தா, நல்லா உப்பு போட்டு நம்மலாம் சாப்பிட்றவங்களா இருந்தா, நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், மக்களை பாதுகாக்கக்கூடிய, மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதை பற்றி தானே நம்ம டிபேட் நடத்தணும், டிஸ்கஸ் பண்ணணும், நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு அஜெண்டாவுக்காகவும் 200 ரூபாய் பொறைக்காகவும் இப்படிலாம் ஒரே ஒரு நியூஸை மட்டும் பல விதங்களில் பல கோணங்களில் திருப்பி மக்களிடம் டெலிகாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம். அதை சில செய்தி ஊடகங்கள் நிறுத்தி கொண்டார்கள் என்றால் ரொம்பவே நல்லா இருக்கும். சரி, இந்த நேரத்தில் நாம் என்ன இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ் காந்தி அவர்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய கோஷத்தை, அறநிலையத்துறையிலிருந்து காசை எடுத்து கல்லூரிகள் அங்கே உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லலாம், அப்போ எங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களான்னு சொல்லி அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி, இதுதான் திமுக, ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா போதும் அதை வச்சு அவங்க பெரிய அரசியல் பண்ணிடுவாங்க, பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க. அதை ராஜீவ் காந்தியும் அதை பெருசாக செஞ்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ராஜீவ் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பழனிசாமி அவர்களே, இந்த மண் எந்த மண் தெரியுமா? கோவை என்கிற மண் எங்களுடைய பெரும் மரியாதைக்குரிய அவினாசிலிங்க செட்டியார், பெரும் மரியாதைக்குரிய எங்கள் தாத்தன் ஜிடி நாயுடு, பெரும் மரியாதைக்குரிய எங்கள் சமூகம் செட்டியார், எங்களுடைய ரத்ன சபாபதி முதலியார். ஜிடி நாயுடு பெத்தவா சொல்றாரு, முதலியார் அப்படின்லாம் சொல்றாரு. இந்த ஜிடி நாயுடு அப்படிங்கிறதும் முதலியார் அப்படிங்கிறதும் இன்னும் நிறைய பெயர்கள் சொல்றாரு. அந்த பெயர்ல எல்லாத்துலேயுமே ஜாதி பெயர் கடைசியில இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க இப்ப இருக்கக்கூடிய கட்சி ஜாதியை ஒழித்த கட்சி, குடிப்பெயர் சாதி பெயர் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொன்ன கட்சி, அதை நாங்கள் தான் செய்து காண்பித்தோம் அப்படின்னு சொல்லி மாறுதட்டி இங்கே எல்லார் முன்னாடியும் சொல்லக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய நீங்களே இப்படி ஆடிக்கு ஒன்று அமாவாசைக்கு சொன்னால் கூட பரவாயில்ல, அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே சாதி பெயரை, இதுதான் உங்களுடைய சாதி ஒழிப்பு லட்சணமா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டுட்டாங்கன்னா, ராஜீவ் காந்தி அவர்கள் என்னைய ட்விட்டரில் பிளாக் பண்ண மாதிரி உங்களையும் பிளாக் பண்ணிடுவார், பார்த்துக்கோங்க. எகைன், ரூபாய் 48,000 எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க. அது என்ன 48,000 அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, அதற்கு கோவை சத்யன் அவர்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதை ஒவ்வொரு பெண்களும் கேட்க வேண்டும், ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் கேட்க வேண்டும். மாமா, மச்சான், சித்தப்பா யாராவது இருந்தீங்கன்னா இதை நீங்க கேட்டுக்கோங்க. ஏன்னா உங்க வீட்டுல பெண்கள் இருப்பாங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி இருந்தது, அதை தகுதி தொகையாக மாற்றி விட்டார்கள். தகுதியுள்ள பெண்களுக்கு தான் இந்த தொகை அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ போய் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கல்ல, ஸ்டாலின் அவர்களுடைய ஓரணியில் தமிழ்நாடு, அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு முன்னாடி மாசம் 1000 ரூபாய் வருதா அப்படின்னு கேட்டுட்டு தான் ஒட்டுறாங்க. வருதுன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே ஓடிபி தாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஓடிபி தந்த உடனே நீங்க மறுபடியும் திமுகவில் இணைந்து விட்டீர்கள் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருதா, பலரும் இப்போது குற்றச்சாட்டை சொல்லி வருகிறார்கள். ஸோ இந்த நேரத்துல தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் 3.25 கோடி மகளிர் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அந்த 3.25 கோடி மனிதர்களுக்கும் மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும். ஆனா 1000 ரூபாய் பெற்ற உரிமையுள்ள மகளிர் 1,06,00,000 அப்படின்னு சொல்லி சுருக்கிட்டாங்க திமுக. வெறும் 1 கோடி பெண்களுக்கு தான் உரிமை தொகை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அப்போ 4 வருடமாக 2,19,00,000 மகளிருக்கு உரிமை இல்லை. அந்த 1000 ரூபாய் கோருவதற்கான உரிமை கிடையாது. எத்தனை பேருக்கு? 2,19,00,000 பயனாளர்களுக்கு. எல்லாருக்கும் தானே 1000 ரூபாய்ன்னு சொன்னீங்க. அப்படின்னா 3.25 கோடி மகளிருக்கும் நீங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கணும். அதுல 1/3 பங்கு மகளிருக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதம் இருக்கும் 2 பங்கு மகளிருக்கு நீங்க உதவித்தொகை கொடுக்கல, உரிமை தொகை கொடுக்கல.
இப்போ என்ன சொல்றீங்க? மீண்டும் உங்களுக்கு உரிமை தொகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த படிவத்தில் உங்களுடைய பெயர், முகவரி, உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணித்தாங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வந்துடும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனுக்கான ஸ்டண்டை நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க. அப்படி என்றால் 4 வருடங்களாக எங்களுடைய உரிமை தொகை எங்கே? ஏன்னா இப்போ எனக்கு உரிமை இருக்கு, தகுதி இருக்குன்னா 4 வருடங்களுக்கு முன்னாடியே எனக்கு தகுதி இருந்தது உண்மைதான். நீங்க தான் எனக்கு 1000 ரூபாய் தரல. அப்ப 4 வருடங்களாக 1000 ரூபாய் வச்சு எனக்கான 48,000 ரூபாய் எங்கே அப்படின்னு சொல்லி மகளிர் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்னையா இது உண்மைதானே? தேர்தல் வாக்குறுதியை 90% நிறைவேற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள், திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர் சொல்றாரு. இதே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய டிஎம்கேனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் சொல்றாங்க, நாங்கள் 95 விழுக்காடுக்கு மேல என்ன செஞ்சிட்டோம், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய முக்கியமான தேர்தல் வாக்குறுதியை மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும், அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். அப்போ 48,000 ரூபாய் எங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. இதை கேள்வி கேட்டா குண்டாஸ்லாம் பார்சல் கிடையாது பார்த்துக்கோங்க. இது மக்கள் உரிமை, மக்கள் கேள்வி கேட்பார்கள் அப்படின்னு சொல்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் கோவை சத்தியன் அவர்கள் இன்னைக்கு பல இடங்களிலும் கேட்டு வருகிறார். ரூபாய் 48,000 எங்கே? ட்விட்டர்ல வேற கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க பாட்டுக்கு எதுவும் ட்வீட்லாம் போட்டுட்டு இருக்காங்க மறுபடியும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு. அடுத்ததா ஐயா காமராஜர் அவர்களுக்கு மரியாதை செலுத்த நான் எப்படி உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி முதல் வாயிலை பூட்டுவது? சீமான் அவர்கள் கொந்தளித்தார். அவர் கொந்தளித்ததுல சில இடங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு தலைவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படின்னா அந்த தலைவர் கவுண்டரா இருந்தார்னா கவுண்டரை சார்ந்த 2 அமைச்சர்களை கொண்டு வர்றது. அந்த தலைவர் இப்போ தேவரா இருந்தாங்கன்னா தேவர் சாதி சார்ந்த 2 அமைச்சர்களை அனுப்புறது. தேவேந்திர குலர் அப்படின்னா அவங்க அந்த சாதி. நாடாரா இருந்தா நாடார்ல யாரு இப்போ அமைச்சரா இருக்கீங்க, வாங்க 2 பேர் காமராஜர் அவர்களுக்கு போய் மரியாதை செலுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறது. ஆனா கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் அவங்களுடைய எல்லா அமைச்சர்களும் அவங்களுடைய நினைவிடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றது எந்த மாதிரியான மாடல் அப்படின்னு கேட்கிறார். ஊர் உலகத்துக்கு நல்லது செஞ்ச நிறைய தலைவர்கள் அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் போது எடுபடியா இருக்கக்கூடிய அமைச்சர்களை அனுப்பக்கூடிய தலைமை அவருடைய தந்தைக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையும் ஒன்று சேர வைப்பது அப்படிங்கிறது எப்படி சரியான மாடலா இருக்கும்? இதெல்லாம் சரிதானா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு சீமான் அவர்கள். நான் கேட்கல, சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு. அந்த காணொலி கூட நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்வாங்க பாரு. தீரன் சின்னமலையா 2 கவுண்டர் அமைச்சர் அனுப்புறது, தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா 2 தேவர் அமைச்சர் அனுப்புறது, இமானுவேல் சேரனுக்கா தேவேந்திர 2 தலைவர் அனுப்புறது, தாத்தா காமராஜருக்கா எவனாவது 2 பேர் இந்த நாடார்ல இருந்தானே அனுப்புறது. ஆனா அவங்க அப்பன் ஜமாதிக்கு மொத்த பேரையும் கூட்டிட்டு போறது. இதாண்டா திராவிடம், இதான் திராவிடம். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமாரை நம்ம யாரும் மறந்திருக்க மாட்டோம். அப்போ ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு சொல்லும்போது அங்க உறவினர்களை மிரட்டுவதும் இல்லாட்டி பேரம் பேசிய போது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அங்க கதவை உடைத்து பேரம் பேசிய இடத்திற்குள் நுழைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ இன்று வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்ததான் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப நாள் சைலண்ட்ல இருந்தார், அப்பப்போ லைம் லைட்டுக்கு வருவாரு. இப்போ எப்படி லைம் லைட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் என்பதற்கு பதில் பொய்களுடன் ஸ்டாலின் என்பதுதான் சால சிறந்ததாக இருக்கும், அப்படி பெயர் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இன்னும் சில அரசியல் செய்திகள் எல்லாமே இருக்கு. அதை வேறொரு பதிவுல பார்த்துடலாம். ஏன்னா இந்த பதிவுகள்லாம் கேட்கும்போதே நிறைய யோசிக்க தோணியிருக்கும், நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணும். உரிமை தொகையை பற்றி 4 பேர் நீங்கள் பேசிடுவீங்க. ட்விட்டரில் வேறு ஏதோ ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க, அதை போய் நீங்கள் ட்வீட் போட்டுருவீங்க. டீ குடிக்கும்போது சாப்பாடு செய்யும்போது அமைதியாக எல்லாரும் ஃபேமிலியாக உட்காரும்போது இந்த அரசியலை பற்றி பேசியிருப்பீங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நேரம் கொடுக்கணும்ல. அந்த நேரத்துக்கு பிறகு அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். நான் முதலே சொன்ன மாதிரி கிட்ஸ் பெஸ்டி சார்பாக 1 இயர் ஆனிவர்சரியை கொண்டாடும் விதமாக பாதி விலைக்கும் அதுக்கும் கம்மியாக எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ப்ராடக்டை கொடுக்க முடியுமோ அப்படி பல ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான பாதி விலை நீங்கள், பாதி என்னுடைய சார்பாக நான் கொடுப்பேன். ஸோ இது எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு மாதம் நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் என்னுடைய அமௌண்ட்டும் உங்களுடைய அந்த ப்ராடக்ட்டில் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் பாதி அமௌண்ட் கொடுத்தா போதும். அதுக்கான ப்ரைஸை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கான குரூப் லிங்க் கீழே இருக்குது, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.